பேச்சு வராதா? ஜானகி, நாளைக்கு காலையில் நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம வந்து சன்ரைஸ் பார்க்கலாம். எல்லா ப்ராப்ளமும் ஒன்றா ஃபேஸ் பண்ணலாம். உனக்கு புரியுதா? ஹர்ட் பண்ணிட்டேன்னு தெரியும். ஆனால் இதெல்லாம் நேரில் பார்த்து என்னால் உன்கிட்ட சொல்ல முடியல. இல்லை ஜெனி, நீங்கள் எனக்காக கன்ஃபர்மேஷன். ஜெனி இல்லை சார், ஜனனி. ஜனனியா? ஃபண்டாஸ்டிக். டேய், சுகர் பேஷண்டா நான், டைப் 2. டேய், ஹீரோ ஹீரோயின்குள்ள சிக்கல் இருக்கலாம்டா. ஆனால் எங்கள் ஹீரோயின் யாருன்றதுலேயே ஏன்டா சிக்கலாக இருக்கு? அந்த ஜென்னி கூட என்னடா பிரச்சனை? அந்த பேரோட நான் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டேன்டா. சார், அந்த எமோஷனல் கனெக்ட் தான் சார் பிரச்சனையே. ஹே, இன்னைக்கு மீட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. கௌதம், ஒரு நிமிஷம். ஜெனி, என்னாச்சு? லெட்ஸ் பிரேக் அப் கௌதம். ஹே, சி, சும்மா விளையாடாதீங்க. இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டதுனாலயா? ஜெனி, நான் என்ன நாளைக்கேவா கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன்? நான் செட்டில் ஆகணும்ல, அதுக்கு ஒரு டைம் ஆகும்ல. நேற்று ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொன்னேன். கௌதம், நீ செட்டில் ஆகிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. என்னால் நான் தனியாக பார்த்துக்க முடியும். உன் பேஷன் ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னால் சப்போர்ட் பண்ண முடியும். அப்புறம் என்ன கௌதம், எனக்கு கல்யாணத்து மேலே நம்பிக்கை இல்லை கௌதம். இது ஒர்க் அவுட் ஆகாது கௌதம், விட்டுரு. ஹே ஜெனி, ஐம் சாரி. நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டேன்ல. ஐம் ரியலி சாரி. நான் அப்படி மீன் பண்ணல. லெட்ஸ் டேக் அ டைம். எனக்கும் தான் உன்னை பார்க்குற வரைக்கும் கல்யாணம், காதல் இதெல்லாம் நம்பிக்கையே இல்லை. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒப்பீனியன் மாற்றிக்கிட்டேன். கௌதம், என்னால மாற்றிக்க முடியாது கௌதம். எனக்கு உன் கூட லைஃப் லாங் வாழணும் ஆசை இருக்கு. ஆனால் இது கல்யாணம், ஃபேமிலி, இது கமிட்மெண்ட்ஸ்லாம் எனக்கு வேண்டாம். நீ என்ன வேணாலும் ஜட்ஜ் பண்ணிக்கோ. இது நான் என்னோட மென்டல் பீஸ்க்கு டிசைட் பண்ணது கௌதம். லைஃப்ல எங்க அம்மா அப்பால இருந்து என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாருமே ரிக்ரெட் பண்ற ஒரு விஷயம் கல்யாணம். I'm not ready for it. நான் ஜட்ஜ்லாம் பண்ணல ஜெனி, அது உன் டெசிஷன். நான் அப்படி ஜென்ரலைஸ் பண்ணி யோசிக்கிற கேரக்டர்ல உனக்கு தெரியும்ல. நானும் அப்படிதான் நினைச்சேன். லைஃப் லாங் நம்ம ரெண்டு பேரும் மட்டும், ஜஸ்ட் நம்ம ரெண்டு பேரும் மட்டும், இந்த கல்யாணம்லாம் எதுவும் இல்லாமல் சிம்பிளா. That's all I want. Let's do that. But I can't do that with you now. ஏன்னா நீ கல்யாணம் பண்ணணும்னு டெசிஷன்ல இமோஷனலா அட்டாச் ஆயிருக்க கௌதம். உங்க அம்மா உன்கிட்ட கடைசியா கேட்டது அதானே? அதை உன்னால பண்ணாம இருக்க முடியுமா? நான் உன் விருப்பம் இல்லாமல் அதை பண்ண போதில்ல ஜெனி. நீ எனக்கு எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியும்ல. நம்ம ரெண்டு பேரும் ஹாப்பியாக ஒன்றா இருக்க தான் இம்பார்ட்டன்ட். எத்தனை நாளைக்கு கௌதம்? 1 வருஷம், 2 வருஷம்? உங்க அம்மாவோட ப்ராமிஸ் ஃபுல்ஃபில் பண்ணலன்ற ஒரு தாட் உனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும்ல. என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் மனசு மாற மாட்டேனா? குழந்தை, கல்யாணம் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேனான்னு ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் உனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும்ல. I can't hurt you like that, Gautam. நான் உனக்காக கல்யாணம், குழந்தைங்கன்னு
மாறினாலோ நீ எனக்காக இதெல்லாம் வேணான்னு இருந்தாலோ இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது கௌதம். பேச்சு வரலையா? இந்த விஷயம் சொன்னதுக்கே உன்னால திருப்பி பேச முடியல. நீ எதுவும் கேட்க வேணாம், பேச வேணாம், டைப் பண்ண வேணாம், தயவு செஞ்சு என்ன பேச விடு. கௌதம், நான் சிச்சுவேஷன் பத்தி படிச்சேன். சைக்காலஜிக்கல் டிசார்டர், ட்ரஸ்ட் இஷ்யூஸ்னால வருது. உனக்கு என் கண்ணை பார்த்து பேச, என் கூட கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண, உனக்கு அந்த ட்ரஸ்ட் வரதுக்கு 3 மாதம் ஆச்சு கௌதம். ஆனால் நான் கல்யாணம் வேணான்னு உண்மை சொன்ன உடனே அது எல்லாமே ஒரே செகண்ட்ல போயிடுச்சுல்ல. உனக்கு கல்யாணம் ஆகி உன் ஃபோட்டோவை உங்கள் அம்மா அப்பா ஃபோட்டோ பக்கத்தில் வைக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தெரியும் கௌதம். உனக்காக நானும் மாற வேணாம், எனக்காக நீயும் மாற வேணாம். அது ஒரு மாதிரி பொய்யா இருக்கும். நம்ம ஒன்றும் பொய்யா பழகல கௌதம். ஸோ இனிமேட்டும் அந்த மாதிரி வேணாம். நம்ம உண்மையிலே பிரிஞ்சிடலாம். சாரி. தேடுதே தேடுதே நாட்கள் அழகை தேடுதே, நாளெல்லாம் பேசியே சாரல் நெஞ்சில் தூறுதே. தேடுதே தேடுதே நாட்கள் அழகை தேடுதே, நாளெல்லாம் பேசியே சாரல் நெஞ்சில் தூறுதே. தேயாத பிறையே நிறமாடு திரையே, இரவாகும் நேரம் ஏனிந்த தூரம், உரையாடல் போதும் உயிரான ஆணி, அழகான கூந்தல் அழைப்பாயுதே. போகாதே நெஞ்சில் சாயாதே, கண்கள் பேசாமல் நாடும் போவேனோ, பூவாசம் நெஞ்சில் சுவாசம் செத்து போறேனே, எங்கும் நீதானே. நான் அவளை மிஸ் பண்ணுறேன்டா. டேய், ஜெனியா ஜானகியா எவளை? சம்டைம்ஸ் கண்ணை தவிர எல்லாமே அழுவோம். அது யாரோ சொல்லுவாங்க, பட் நான் அதை ஃபீல் பண்ணேன் சார். ஜெனி போனதுக்கப்புறம் அப்படி தான் இருந்தது. பட் லைஃப் நம்மக்கிட்ட எதெல்லாம் எடுத்துக்குதோ அதெல்லாம் ஒரு நாள் திருப்பி மூட்டை கட்டி வந்து கதவை தட்டி கொடுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, எனக்கு காலிங் பெல் அடிச்சது. டேய் நிப்பாட்றா. நீ பாட்டுக்கு ஒரு எபிசோடுக்கு ஒரு ஹீரோனை மாத்துற. சார், நீங்க என்ன சார் அசரீரி மாதிரி எபிசோட்குள்ளலாம் வரீங்க? இது ஃபிளாஷ்பேக். ஏமா அட்லீஸ்ட் நீ சொல்லுமா, நீ தான் கடைசி ஹீரோனா இல்ல? சார், நீங்க பேசலாம் கேட்காது சார். ஃபிளாஷ்பேக்ல எப்படி சார் கேட்கும்? இது ஜனனி சார். நீங்க இப்ப பத்திரிகையில படிச்சீங்களா ஜனனி? டேய், நான் உன்னை நம்ப மாட்டேன்டா. அப்புறம் அந்த கே ஜனனி இது ஏ ஜனனி திரும்பி ஹீரோனை மாத்துவேன். சார் அப்பெல்லாம் இல்ல சார். நம்ம கடைசி எபிசோட் வந்துட்டோம், நம்புங்க. நான் கண்டிப்பா ஹீரோனை ரிவீல் பண்ணிடுறேன். ஓகே? வேற வழி? ஓகே சார். நான் ஃபர்ஸ்ட்ல வந்துறேன்.
சொல்லு. என்ன ஜெயபாய் பொண்ணு மாதிரி வந்திருக்க? ஜெயபாயா? எங்கேயோ கேட்டிருக்கேன் நீ. சார் ஜெயபாய். ஜெயபாய் இதோ மானிட்டர் தான் வந்துட்டு இருக்கேன். ஜெயபாய் எங்கடா ஆளாண்டிருக்காப்ல? எக்ஸ்போஷர் வேற கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. ஜெயபாய் லைட்டிங் ஓகேவா? டேய், அந்த சினிமாட்டோகிராஃபர் இல்ல? ஆமாம் சார். அப்போ அது பையன் இல்லையா? ஏன் சார் சினிமாட்டோகிராஃபர்னா பையனாக தான் இருக்கணுமா என்ன? கரெக்ட். ஸோ நான் ஜனனி, ஜெயபாய், அப்புறம் பாபி எல்லாருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சார். நானும் ஜனனியும் சைல்ட்ஹுட்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன க்ரஷ் இருந்துச்சு சார். ஆனால் பழகினதுக்கு அப்புறம் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். உனக்கு எப்படி பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸு? உனக்கு தான் பொண்ணுகிட்ட பேசவே முடியாதுல்ல. அப்போ நீ ஜென்னிக்கிட்ட சைல்ட்ஹுட்ல இருந்தே பேசுனது இல்லையா? சார் 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 நான் இவ்வளோ நேரம் சொல்லும் போது ஒரு எக்ஸப்ஷன் இருக்குன்னு சொன்னேன்ல. ஆமாம், அந்த எக்ஸப்ஷன் ஜனனி தான் சார். அவள்கிட்ட பேச்சு வரும். இரு, அது எப்படி ஜெனனி கிட்ட மட்டும் கண்ணை பார்த்து பேச முடியுது, சரக்கடிக்காம பேச முடியுது? சார் பொண்ணுங்கிட்ட தானே சார் பேச்சு வராது. நான் தான் ஜனனியை பொண்ணாவே பார்க்க மாட்டேனே. ஜனனி எங்க கூட பையன் மாதிரி தான் சுத்திட்டு இருப்பா. நான் லவ்ன்றாங்கல்ல அவளை பார்த்ததே இல்லை. பட் அவ மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு அப்ப புரியல. சொல்லாங்கொள்ளாம வந்திருக்க. ஆமா, சட்டை டிஷர்ட் ஷார்ட்ஸ் தானே சுத்துவ. இதென்ன புதுசா சாரிலாம்? பர்த்டே கூட இல்லையே. நான் டேய், எத்தனை கேள்விதான்டா கேப்ப? சொல்றேன், எனக்கு கல்யாணம். பொண்ணு யாரு? சரி சரி கோவப்படாத. மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளை கிட்ட இன்னும் சொல்லல. சொல்றதுக்காக தான் புடவெல்லாம் கட்டிட்டு அவன் வீட்டுக்கு வந்திருக்கேன். புரியல. டேய், எத்தனை தமிழ் சினிமால இதே சீன் வந்திருக்கு. முழிக்காத, உன்னதான் சொல்றேன். ஜெயபாய் நீ ஏண்டா நீங்கெல்லாம் மறந்துட்டீங்கன்னா நான் பொண்ணே இல்லைன்னு ஆயிடுமா? சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒண்ணுதான் பிடிக்கும். அதுக்கப்புறம் அது அப்படியே லவ்வா மாறிடுச்சு. என்னடா ஷாக் ஆகுற? ஏண்டா ஒரு பொண்ணு நமக்காக விழுந்து விழுந்து இவ்ளோ செய்யறாளே, என்னன்னு கூட யோசிக்க மாட்டியா? இல்ல, நான் உன்னை பொண்ணாவே யோசிக்க மாட்டேனா? அதான். தேவைதான், எனக்கு இது தேவைதான். இது யார் வாங்கி கொடுத்தா? இதுக்கு மேல எப்படிரா லவ்வ சொல்ல முடியும்? இல்ல, அமேசான்ல ஃபைன் ஒன்னு வாங்கியிருப்ப, எக்ஸ்ட்ரா இருக்கேன்னு கொடுத்தேன்னு நினைச்சேன். மறுமட்டைக்கு அது கூட புரியலன்னா திருச்சிற்றம்பலம் படம்லாம் கூப்பிட்டு போனேன். ஆனா நீ சோபனாவை விட்டுட்டு ராஷிகண்ணா, பிரியா பவனி சங்கர்னு லைனா லவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க. அதுவும் இந்த பேச முடியாத வாயை வேற வச்சுக்கிட்டு. அது முதல்ல செட் பண்ணி முடிச்சு. ஏன் ஜெயபாய் சும்மா சும்மா கூப்பிட்டுட்டே இருக்க? யாரு அது? என்ன மப்பிளையா இருக்க? கௌதம் கூட யாரு? பேச்சு வராதா? இது எங்க ஏரியா பொண்ணு. இவ பேரு ஜானகி. ஜானகி, உனக்கு எப்படி பேர்லாம் தெரியும்? ஹலோ, மோக்கபாட் ரெடியா? சீக்கிரம் ரெடி பண்ணுங்கப்பா. சீக்கிரம் ரெடி பண்ணியா? கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. ஜெயபாய் லைட்டிங் ஓகேவா? ஓகே. கௌதம், உன் கை எடுத்து அப்படியே அவ ஹிப்ப ஹோல்ட் பண்ணுமா? ஜெய் ஓகேல?
ஓகே ஓகே. கட்ட சொல்றானான்னு பாரு. நீ போதும் விட்றா. சரி, யாரையோ லவ் பண்ற, நல்லா இருந்தா சரின்னு மனசை மாத்திட்டு போலான்னு பார்த்தா அதையும் உருப்படியா பண்ண துப்பு இல்ல. ஜெபாய், அந்த ஜானகி இருக்கால? ஆமா இருக்கா. அவன் என்ன பிரேக்கப் பண்ணிட்டாடி. சரி சரி அழாத. ஜெபாய், அந்த ஜெனி இருக்கால? ஆமா இருக்கா. அவன் என்ன பிரேக்கப் பண்ணிட்டாடி. சரி சரி அழாத. பாரு, இதுக்கு மேலாம் உனக்கு புரியும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. கௌதம், எனக்கு இந்த பயங்கரமா ரொமான்டிக்கா அப்படிலாம் சொல்ல தெரியல, வரல. ஆனா ஒரு 12-15 வருஷமாவே எனக்கு நீ மட்டும்தான் இம்பார்ட்டண்டா தெரியுற. உனக்கு மட்டும்தான் எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணணும்னு தோணுது. அந்த தாட் எனக்கு மாறவே இல்லை. வேற யார்கிட்டயும் அப்படி தோணவும் இல்லை. இவ்வளோ நாள் நீ என் கூடவே இருந்துட்ட. இதுக்கு மேலேயும் நீ கூட இருந்தா நல்லா இருக்கும். அவ்வளோதான். உனக்கு ஓகே இல்ல? ஏதோ டக்கு டக்குன்னு நடக்குது, எனக்கு புரியல. ஒன்றும் அவசரம் இல்லை. பொறுமையா யோசிச்சு நல்ல டிசிஷனை எடு. ஓகே? நீ எப்பவுமே எல்லார்ட்டையும் சொல்லுவிய, நாளைக்கு புடவை கட்டிட்டு வா, நாளைக்கு பீச்சுக்கு வா, அப்பதான் லவ் கன்ஃபார்ம். ஒரு சேஞ்சுக்கு நான் சொல்றேன். இந்தா புடி. நாளைக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீ கோயிலுக்கு வந்தனா உன் லவ் கன்ஃபார்ம்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே? அப்புறம் டிஷர்ட்டும் இருக்கு, ஷர்ட்டும் இருக்கு. உனக்கு எது பிடிச்சிருக்கோ போட்டு வா. பை. டேய், நீ என்ன அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிற? டேய், எனக்கு எதுவுமே புரியலடா. திடீர்னு ஜெயபாய் வந்து ஏதோ லவ் கிவ்னு ஏதோ சொல்றா. ஆனா பாத்தியா, ஜெயபாய்க்குள்ளே ஒரு லவர் பாய் இருந்திருக்கான். டேய், எப்படிரா? ஃப்ரெண்டுடா. சின்ன வயசுல தான் அவனுக்கு ஃப்ரெண்ட்ரா. அவ உன்னை சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கா. லாஜிக்கலி ஸ்பீக்கிங் உன்னை ஃப்ரெண்டுக்கு மேல வச்சு நினைச்சு பார்த்திருக்கா. நீ தான் கண்டுக்கல. இவ்வளோ ஏன் அவங்க அப்பாயிட்ட உன் கரியர் பத்தி பேசியிருக்கா, வேலை, சென்னையில ரூம் பார்த்து கொடுத்துருக்கா. இவ்வளோ ஏன் உன் ஃபிலிம் இன்ட்ரெஸ்ட்காக கூட அவ சினிமாட்டோகிராஃபி படிச்சிருக்கலாம்ல. அதெல்லாம் இவ்வளோ நாள் யோசிச்சியா நீ? இவ்வளோ லவ் பண்ற பொண்ணா ஃப்ரெண்டுன்னு சொன்னா ஹர்ட் ஆகாதான் செய்யும். என்ன பாக்குற? நீ பிரவீன் விஷயத்துல ஜானகிக்கு சொன்னதா நான் உனக்கு சொல்றேன். டேய், நீ பேசின பேச்சுக்கு பிரவீனோட லவ் ஜானகிக்கு புரிஞ்ச மாதிரி ஜனனியோட லவ் உனக்கு புரியலாம்ல. அதான் நான் பேசுறேன். டேய், ஒரு மாதிரி டக்குன்னு அக்செப்ட் ஆக மாட்டேங்குதுடா. டேய், நீ ஜானகி கூட இருக்கிறப்ப அவளுக்கு அவனை மாத்திக்க பார்த்த, தப்பு சொல்ல. ஆனா ஜெனி விஷயத்துலயே அதே தானே பண்ண. இப்ப ஜெயபாய் இப்ப ஜனனி கூட இருக்கப்ப நீ எதுவுமே பண்ண தேவையில்ல. நீயாவே இருக்கலாம். புரிஞ்சுக்கடா, இப்படிலாம் கிடைக்காது. அவனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கவே படாத படப்பட வேண்டியதா இருக்கு. இல்ல 30,000 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஒழுங்கா போய் அக்செப்ட் பண்ணி தொலை. இருக்கிற வேலையை விட்டு இவனுக்கு வேற விளக்கு பிடிக்கணும் காலங்காலமா. இதான் வேலை எனக்கு. டிஷர்ட்டும் இருக்கு, ஷர்ட்டும் இருக்கு. உனக்கு எது பிடிச்சிருக்கோ போட்டு வா. போகிறோம், வேணான்னு சொல்கிறோம். ம் ம் ஏண்டா
ஜனனி, அந்த கோவிலுக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். பைக் ஸ்டார்ட் ஆகலை. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குல்ல, அங்கே வந்துடுறியா? மீட் பண்ணலாம். வரேன். அப்போ என் மைண்டில் என்ன ஓடிட்டு இருந்துச்சுன்னே தெரில சார். ஜனனிக்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு நிறைய வழி இருக்குது சார். எப்படி போகிறதுன்னு தெரியாமல் நின்றுருந்தேன். இப்படி போவோம். ஃபஸ்ட்டு ரைட் எடுத்தேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு ஜானகி வீடு அந்த பக்கம் தானே. சரி இந்த பக்கம் போகலாம் அப்படின்னு ஆப்போசிட்டில் போனேன். அங்கே பார்த்தா ஜெனியோட ஒரு பெரிய போஸ்டர் ஆடாக வச்சுருந்தாங்க. கடைசியில் நமக்கு நேர் வழி தான் கரெக்ட். நேராகவே போயிடுவோம். ஹே, கோவில் வாசல் நின்றுருக்கேன். எங்கே இருக்க? சுற்றி பார்க்கவா? எங்க இருக்கா இவ? ஹே கௌதம், கௌதம் இங்க. டேய் கௌதம், சாப்பாடு சாப்பிட வாடா. மா இருமா, டிவி பார்த்துட்டு இருக்கல. கௌதம்மா, எங்கள் அம்மாவை திருப்பி பார்த்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு 10 வயசு 12 வயசு பையன் மாதிரி ஆகிட்டேன் சார். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஜானகி என்னை விட்டுட்டு போகாமல் இருந்திருந்தாலோ, ஜெனி என்னை அக்செப்ட் பண்ணியிருந்தாலோ, எங்கள் அம்மா எனக்கு கிடச்சிருக்க மாட்டாங்களே சார். பக்கத்துலேயே இருக்காங்க, நான் பார்க்கவே இல்லை. அன்றைக்கி அந்த கோவிலுக்கு ஜனனி கூப்பிட்டப்போ நான் லவ்வே வேணான்னு சொல்கிறதுக்கு தான் போனேன். ஆனால் லைஃப்பில் மிஸ் பண்ண எல்லா லவ்வும் மொத்தமாக எனக்கு கிடச்சிருச்சு சார். ஜனனியை கூப்பிடலன்னா அந்த கோவிலுக்கு நான் போயிருக்க மாட்டேன். ஜனனியை நான் லவ் பண்ணலன்னா எங்கள் அம்மாவே எனக்கு கிடச்சிருக்க மாட்டாங்க சார். ஜனனி அம்மாவை வீட்டில் தொங்க வச்சுட்டு ஜனனியை தேடி வெளில வந்தேன். கௌதம் இங்க. அப்பாட்ட பேசிட்டியா? அங்கிள்கிட்ட நான் கால் பண்ணிட்டேன். ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காரு. ஐயோ, 12 வருஷம் கழிச்சு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நான் எதுக்கும் டாக்டர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறேன். நீ கொண்டு போய் காமிச்சிடு. ஓகே? ஓகே இல்லை, சேஃபாக இருக்காங்களே? நவீன திங்ஸ் ஏதாச்சும் போய் வாங்கிட்டு வரட்டா? நீ சமைச்சு தரியா? ஐயோ, என்னெல்லாம் ஞாபகம் இருக்குமா? கொஞ்சமாச்சும் ஞாபகம் இருக்கும்ல? ஏதாச்சும் பேசுடா, நானே பேசிட்டு இருக்கேன். சார், ஜனனி நான் 10-12 வருஷம் பார்த்த ஃபேஸ் சார். அன்னைக்கு நான் அவளை பார்க்கும்போது புதுசாக தெரிஞ்சா.
என் லைஃப்பில் எல்லாமே எனக்கா பெட்டராக பண்ணியிருக்கா. என் அம்மாவை திருப்பி கொடுத்த பொண்ணு சார். எங்கள் அம்மாவை திருப்பி கொடுத்த பொண்ணுக்கிட்ட நான் என்ன சார் சொல்லுவேன்? என்ன என்னடா பேச வரலையா? கௌதம், என்கிட்ட உனக்கு பேச்சு வரலையா? அப்போனா லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணுக்கிட்ட பேச்சு வரலன்னு சந்தோஷமாக இருந்துச்சு சார். நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் லவ் மேரேஜ் அரேஞ்ச் பை காட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கௌதம். மேரேஜ்க்கா சார்? தேங்க்யூ. இல்லை, டைரக்டர் நிஜமாவா சார்? ஸ்கிரிப்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்க. 3 monthsல ஷூட் போடலாம்ல சார்? ஷூர் சார், ஷூர் சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். I'll see you at the wedding. தேங்க்யூ சார். டேய் நிலன், அதெல்லாம் வச்சு விளையாடாத. ஏய், சொல்லிட்டே இருக்கேன். உங்க அப்பா பார்த்தாருன்னு வையேன். கூடாது.